ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கனிமங்கள் எடுப்பதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு புதிய ஆப்ஷன் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிறு கனிம குத்தகை விண்ணப்பங்கள் இணைய வழியில் மட்டுமே வந்து பார்த்தா பெற்று உரிமங்கள் வழங்கும் நடைமுறையை வந்து 21/4/2025 முதல் அமல்படுத்த இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தா எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும். ஸோ தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுமே இதுக்கப்புறம் நீங்கள் சிறு கனிம குத்தகை எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2025-26 நிதியாண்டின் கொள்கையில் அறிவித்தபடி ஏப்ரல் 21 முதல் அரசால் பழைய நடைமுறை கைவிடப்பட்டு கிரானைட், சாதாரண கற்கள், சரளை கற்கள் உள்ளிட்ட கனிமங்களுக்கான சிறு கனிம குத்தகை உரிமை விண்ணப்பங்கள் முழுவதுமாக இணைய வழியில் மட்டுமே பெறப்படும் நடைமுறை அமல்படுத்த உள்ளது. ஆகவே 21/4/2025 குவாரி குத்தகை உரிமம் பெற விரும்புவோர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் இணையதளமான mis.tngov.in மூலமே விண்ணப்பிக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களுக்கு குவாரி குத்தகை உரிமங்கள் இணைய வழியில் வழங்கப்படும். இதன் மூலம் குத்தகை உரிமம் கோரும் விண்ணப்பங்கள் வெளிப்படைத்தன்மையோடு விரைவாக பரிசீலிக்கப்பட்டு உரிமங்களை காலதாமதமின்றி பெற இம்முறை வழிவகுக்கும். எனவே இனிவரும் காலங்கள் எல்லாருமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது கனிம வளங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கான கிரானைட்கள் எடுக்கிறவங்க, சாதாரண கற்கள், சரளை கற்கள் போன்ற கனிம வளங்கள்லாம் இருக்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மொத்தமாக குவாரி, அந்த கல்குவாரிலாம் எடுப்பாங்க பாருங்கள், அதுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் mis.tngov.in. அதாவது மினரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாட் எட் ரெஜிஸ்டர் நவுன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மொத்தமாக ஒரு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை நான் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். முதல்ல 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தனிநபர், தனிப்பட்ட நபர் விண்ணப்பிக்கலாம். ரெண்டாவது ஒரு கம்பெனியாக நிறுவனமாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மூணாவது விதி எண் 44 அதர்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உடைய 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பேன் கார்டு நம்பரை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பேன் வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக உங்கள் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 500 கேபிக்குள்ளே இருக்க மாரி அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள், நான் இந்தியன்னா நான் இந்தியன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சேம் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து பார்த்தா காப்பி ஆகிடும். எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. அடுத்த கட்டமாக அட்ரஸ் ப்ரூஃப்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா முகவரி ஆவணம், எந்தமான ப்ரூஃப் சப்மிட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பாருங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
நீங்கள் என்ன கார்டு வச்சுருக்கீங்க, ஆதார் கார்டு இருக்குன்னா ஆதார் கார்டை சைட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர், ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை நீங்கள் இதில் வந்து பார்த்து தான் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ரேஷன் கார்டு தான் வைக்கிறீங்க அப்படின்னா ரேஷன் கார்டை சைட் பண்ணிட்டு இதில் போயிட்டு ரேஷன் கார்டு நம்பரை வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, என்ன சைட் பண்ணீங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை சைட் பண்ணிட்டு அதுக்கான நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி இதில் ப்ரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதில் போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூசர் நேம் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே சப்மிட்னு இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 100 ரூபா வந்து பார்த்தா ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பே ஃபீஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸோ எந்த இடத்துல இருக்க கனிமங்களை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஊரில் இருக்க இடம், எந்த டிஸ்ட்ரிக், எந்த வில்லேஜ் அதெல்லாம் சைட் பண்ணிட்டு எந்த ஏரியாவில் இருக்க கனிம வளங்கள் அதுக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அதை பற்றிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். இப்போத்தி நம்ம அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன் கனிம வளத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது எந்த கனிமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எவ்வளோ எடுக்க போகிறீங்க அதை பற்றிலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான ஆப்ஷன். ஸோ புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன்லாம் கிடையாதுங்க, டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான கல் எடுக்கிறது, குவாரி அந்த வேலையை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.